உங்களுக்கு தனியாக யாரிடமும் பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? ரகசியமான கேள்விகள் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள், வெட்கப்படாதீர்கள், என்னிடம் பேசுங்கள். இந்தாங்க, நான் காட்டுறேன், அவங்க பார்க்குறாங்க. அவங்க பார்க்கறது உரிமை, நான் காட்டுறது என். இதில் நீ யாரு? இப்போ சாதனை லெட்டு லுசுகள் எல்லாம் பாவம். பாவம்னா ஏதோ வருமானம் ரொம்ப மாதத்துக்கு ஒரு 50,000 கிடைச்சா குடும்பம் எல்லாம் இருக்குது, பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. திமிரு பிடித்த நடிகைகள் தர்ஷா குப்தா உள்பட அவர்களும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாள். இப்போ அப்படி பார்க்கணும்னா மாளவிகா மோகன், இப்போ எல்லாருமே அதாவது கிட்டத்தட்ட 3/4 முக்கால்வாசி நிர்வாண படம் வெளியிடுறாங்க. இது என்னாச்சுன்னா அப்படியே தொத்து நோய் மாதிரி பரவ ஆரம்பிச்சு, வேகமாக பரவி இப்போ கிட்டத்தட்ட அது வந்து ஆப்ரேஷன் லெவலுக்கு போயிடுச்சு. இதை வந்து ஜெமினி படத்தில் நடித்த நடிகை கிரண், அவ ஒரு 2 வருஷத்துக்கு இந்த வாப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வந்துருச்சு. அவளுக்கு வந்து வேற ஒருத்தரோட உறவுகளிடம் நாய் தனி காசு அப்படி, அதனால காசு ஆரம்பிச்சு. எனக்கு 30 வயசு, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்குது. நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், ஃபுல்லாக அந்த மாதிரி. எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வெயிட்டாக இருக்குது கனிகள் ஃபுல்லாக. இதுக்கு மேலே நான் பேசினா நான் தப்பாக பேசுதாயிரும். ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னாலே பயங்கர காமெடியாக இருக்கும். காமெடி மட்டும் இல்லை, செக்ஸ் ஓரியன்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு பத்திரிகையாளரும் சினிமா விமர்சகருமான திரு பைல்வான் ரங்கநாதன் நிகழ்வு நிற்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சமூக வலைத்தளங்கள்ல வந்து பயனுள்ள எவ்வளவோ செய்தி இருக்கு, பயனுள்ள தகவலை நம்ம பலருக்கு அனுப்பலாம், தெரிவிக்கலாம். ஆனா இப்போ சமூக வலைத்தளங்களையே ஆபாசத்தலமாக மாற்றக்கூடிய கலாச்சாரமாக மாறி இருக்கிறது. முதற்கட்டமா இந்த ஆபாச கலாச்சாரமாக மாறியதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம அதுக்கப்புறம் உள்ள போயிடுவோம். இல்லை, இந்த ஆபாச கலாச்சாரம் வந்து மேற்கத்திய நாடுகள், வெளிநாடுகள் எல்லாத்துலேயுமே இருக்கிற ஒண்ணுதான். ஆமா, நாகரிக வளர்ச்சி. ஆமா, அதாவது என்னன்னா, நம்ம எதை மூடி மறைக்கணும்னு நினைக்கிறோமோ அது மேலே நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அதனால தான் பலர் சொல்லிட்டு இருக்காங்க, செக்ஸ் எஜுகேஷன் பள்ளிக்கூடத்துல தொடங்கு, பேட் டச் குட் டச் சொல்றோம்ல, அதே மாதிரி நீங்க அதை ஆரம்பிச்சீங்கன்னா இது மேல ஒரு ஈர்ப்பு அந்த பசங்களுக்கு வராது. அதாவது ஒரு குழந்தை, அதாவது 5வது படிக்கிற பையனுக்கு அவன் எப்படி பிறந்தாங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க பல விஷயங்களை மூடி மறைக்கிறீங்க. ஸோ அவனுக்கு அதில் வந்து அவனுக்கு ஆர்வம் அதிகமாக. அதனால செக்ஸ் எஜுகேஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வராது. இப்போ உதாரணமா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மாதிரியான விஷயங்கள் பத்திரிகையிலே வந்துச்சு. ஏன்னா அப்போ டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது, பத்திரிகையிலே வந்துச்சு. புத்தகமா வரும் இல்லையா? தனி புத்தகமாகவே வந்துச்சு. அதை வந்து பஸ் ஸ்டாண்டு கடைகளில் வெளியே தொங்க போட மாட்டான், கீழே வச்சிருப்பான். என்னன்னு போய் கேட்டு வாங்குறது. அது இவன் வந்து நிற்பான், நீ எடுத்து ஊற்றணும், கேட்க மாட்டான். ஒரு ஒரு இழிச்சவா சிரிப்பு, அசட்டு சிரிப்பு சிரிப்பான். இருடா அவர் ஃபோட்டோ பிடிக்குமா, அவர் பேப்பர் வாங்கிட்டு போன பிறகு இந்த அதில் என்ன விசேஷம்னா, ஒரு வீட்டில் 4 புத்தகம் விற்கும். தினத்தந்தி ஒரு வீட்டில் 1 தான் வாங்குவாங்க. ஆனால் ஒரு வீட்டில் இந்த விடலை பசங்க எல்லாரும் தனித்தனியாக வாங்கி படிப்பாங்க. குடும்பத்தோட தனித்தனியாக வாங்குறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் வாங்குவாங்க, தனித்தனியாக. அந்த சமயத்தில் அப்படி இருந்துச்சு. அது நிறைய வியாபாரம் ஆச்சு. இப்போ என்னடான்னா, முதல்ல வந்து ட்ரிப்ளெக்ஸ் அப்படின்னு அது பேர். ட்ரிப்ளெக்ஸ் வீடியோ இருக்கா அப்படின்னு வீடியோ போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வீட்டில் வந்து பெரியவங்க மட்டும்தான், பசங்களை பண்ணிட்டு ஒரு 11 மணிக்கு கதை கூட்டிட்டு பார்ப்பாங்க. சரி, இப்போ என்னடான்னா செல்ஃபோன்லேயே வந்துச்சு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, பார்க்கிறவர்கள் எப்படி அதிகமாக இருக்காங்களோ அதில் நல்ல வருமானம் கண்டுக்கிட்டாங்க. யாரு? சம்மந்தப்பட்டவங்க, காட்டுறவங்க. ஆமாம், பார்க்குறவங்க, காட்டுறவங்க.
எல்லாருக்கும் புரியல நம்ம ஆளுங்களுக்கு. ஆமாம், நீங்கள் ஏன்னா உலக தமிழருக்கு பேசுகிறவங்க புரியுற மாதிரி பேசுவீங்க. அஹ் அதில் என்னென்னா, இது வந்து ஒரு 11 மணி மேலே தான் ஆரம்பிக்கும். இப்போ அது இன்ஸ்டாகிராம்லேயே வந்துருச்சு. நீங்கள் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட 3/4 நியூடு போஸ்டர்ஸ் போட்டு, உங்களுக்கு தனியாக யாரிடமும் பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா, ரகசியமான கேள்விகள் கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா, கவலைப்படாதீர்கள், வெட்கப்படாதீர்கள், என்னிடம் பேசுங்கள், இந்தாங்க வாட்ஸ்அப் நம்பர், இப்படி வருதா இல்லையா? ஆமா, கீழேயே ஒரு தொகையும் வருது. அது என்ன? பார்த்தீங்களா, இது எவ்வளோ தெளிவாக பார்த்துருக்காருன்னு பார்த்தேன். ஆமா, அந்த துறையிலேயே இருக்கும், அதை கவனிக்கணும்ல. ஆமாம் ஆமாம், அதனால அது வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் இங்கே வந்து சாதனை நம்ம பேட்டி எடுத்தோம் ஆரம்பத்துல. ஆமாம் மலரும் நினைவுகள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், அது வந்து ரெக்கார்டு பிரேக் வியூஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பிரேக், லட்சோபலட்ச பார்வையாளர்களை கடந்து போச்சு ட்ரெண்டிங்ல. ஆமாம். ஆனால் அந்த பொண்ணு வெட்டி கொடுக்காம தான் பேசி, நான் ரொம்ப யோக்கிச்சு, அதாக்கும் இதாக்கும் தான் பேசி, விடாக்கண்டன் குடாக்கண்டன் மாதிரி. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. அதில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து புருஷன் சொல்லிக்கிறவன், சிக்கா புக்கான்னு சொல்லுவாங்க, ஆமா ஆமா, ரவுடி அந்த ஆள் தான் இருக்கான். அந்த மாதிரி அவங்க வந்து அதில் ஒரு சம்பாதிச்சு ருசி கண்டு விட்டார்கள். அந்த ருசி கண்ட பூனைக்கு இவங்க ஃபீட் பண்ணுறாங்க. யார் நம்மளால் பார்க்குறவன் முதல்ல அது வந்து ஒரு இப்போ சாதனை லெஃப்ட் லொசுக்கல்கள் அதெல்லாம் பாவம். பாவம்னா ஏதோ வருமானம், ரொம்ப மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா கிடைச்சா குடும்பம் நல்லா இருக்குமே, பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் திமிரு பிடித்த நடிகைகள் தர்ஷா குப்தா உள்பட அவளும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாளு. இப்போ அப்படி பார்க்கும்போது மாளவிகா மோகன், இப்போ எல்லாருமே அதாவது கிட்டத்தட்ட 3/4 முக்கால்வாசி நிர்வாண படம் வெளியிடுறாங்க. அதை பார்க்கறதுக்கு இருக்காங்க. இதை வந்து ஜெமினி படத்தில் நடித்த நடிகை கிரண், அவ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப் ஆரம்பிச்சிட்டா. ஆப்பே தனியாக வந்துருச்சு. அவளுக்கு வந்து ஃபுல்லாக நியூடுக்கு இவ்வளோ காசு, வேற ஒருத்தரோட உறவு கொள்கிற மாதிரி அதுக்கு தனி காசு, அப்படி அதனால காசு ஆரம்பிச்சிட்டு. இல்லை, அதாவது இவங்க எல்லாருக்குமே ஏற்கனவே வருமானம், வசதி, வாய்ப்பு எல்லாமே இருக்கு. இருந்தும் கூட நீங்க சொன்ன மாதிரி திமிரு மட்டும் இல்லை, இப்படியும் சம்பாதிக்கலாம். அதாவது சினிமாவில் சம்பாதிக்கிறது ஒரு 50,000 தான், இதில் 5 லட்சம். ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறோம், நம்ம ஈஸியாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஆசை குடும்பத் தலைவிகளுக்கும் வந்துருச்சு. அதுதான் இது என்னாச்சுன்னா அப்படியே தொத்து நோய் மாதிரி பரவ ஆரம்பிச்சிச்சு. வேகமாக பரவி இப்போ கிட்டத்தட்ட அது வந்து ஆப்ரேஷன் லெவலுக்கு போயிடுச்சு. அது என்ன ஆப்ரேஷனா, அதாவது இது வந்து ஏதாவது மிஸ்ஸா மாதிரி ஒரு சட்டம் போடணும். நீங்கள் வந்து ரீல்ஸ் போட்டிங்கன்னா 6 மாதம் ஜெயில். ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. என்ன? விபச்சாரத்தை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸை போட்டோம், முடியாதுன்ட்டாங்க. அது உரிமை, தனி மனித உரிமை. தீர்ப்பு அப்படி வந்திருக்கு. விபச்சாரத்தை சட்டத்தின் மூலமாக தடை செய்ய முடியாது, தனி மனித ஒழுக்கம் தான் தீர்வு அப்படின்னு அங்கே ஒரு சட்டம் போட்டாங்க. அதனால இப்போ இது நீங்களாம் வந்து ஒரு 5-6 பேர் மேலே கொடுத்துருக்காங்க. எங்க திருச்சியில், ஆமாம், சேலத்துலலாம் கொடுத்துருக்காங்க, சாதனா மேலே கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகுன்னா, ஒரு 3 நாள் பார்ப்பாங்க, சைபர் கிரைம் போய் கூப்பிட்டு, ஏய் உன் மேலே கேஸ் வந்திருக்கு, தொலைச்சி விட வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பண்ணுவியா? ஐயா சாமி பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க. போய் தொலை சனியனு, இதோட நம்ம பெரிய இம்சையாக இருக்குப்பா, இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு அவ கூப்பிட்டு திட்டு, அந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர என்ன தூக்கலை போட்டுருவியா? அதானே பண்ண முடியாது. ரசிகர்களுக்கு வந்துருச்சுருவாங்க. நான் காட்டுறேன், அவங்க பார்க்குறாங்க. அவங்க பார்க்கறது உரிமை, நான் காட்டுறது என் உரிமை. இதில் நீ யாரு? அது உரிமை, இது கடமை. அதாவது நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு 2 போலீஸ்காரங்களோட போய் உயர் அதிகாரி, இன்னொரு உயர் அதிகாரி, ஆனால் இவருக்கு பொண்டாட்டி இருக்கு, அந்த உயர் அதிகாரிக்கும் பெருசாக இருக்கான், 2 பேரும் ஒரே ரூமில் இருந்திருக்காங்க. உறவு கொண்டுவது உண்மை, நல்லா கட்டுங்க. இன்னொருத்தியோட புருஷனும் இன்னொருத்தியோட கணவனும் உடலுறவு கொண்டுட்டாங்க. போலீஸ் போய் பிடிச்சி, அப்போது கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறாரு அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட, நீங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க உடம்புல ஏதாவது நகைக்கீரல் ஏதாவது இருந்துச்சா? இல்லை மயிலாடு. அவங்க ஏதாவது ரூமில் இருந்து சத்தம் மாட்டாங்களா? இல்லை. ஏயா? வலுக்கட்டாயமும் கிடையாது, பலாத்காரம் கிடையாது, வலுக்கட்டாயம் கிடையாது. அவங்க மனமும் வந்து உடலுறவு செய்திருக்காரு, விருப்பத்தோட, முழு மனதோட செஞ்சிருக்காங்க. இதில் சட்டம் எங்கே போய் குறுக்க நிற்குது? விடுதலை பண்ணிட்டேன் போங்க. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு. அதனால நீங்க சொன்ன மாதிரி யாரும் யாரோடும்
மனமும் வந்து உடலுறவு கொண்டால் அது சட்டப்படி செல்லும். சட்டப்படி அது சட்டத்துக்கு எதிரானது அல்ல. இது பாலியல் குற்றம்லாம் ஆகாது, கற்பழிப்புலாம் ஆகாது. அது மாதிரி தான் இதுவும். ம். சைபர் கிரைமில் என்ன பண்ணிட போறாங்க? கூப்பிட்டு விசாரிக்க அது போறாங்க. 5 ஜெயிலாம் வைக்க முடியாதுங்க. சிறைக்கெல்லாம் போக முடியாது. போக முடியாது. இழிச்சவன் அதாவது வக்கீல் கூட காசு இல்லை அப்படின்னாச்சுன்னா போகணும். சரி. மற்றபடி நத்திங். இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் ம். அவர் தான் இந்த 41 கேஸ்லாம் கொண்டு போவாங்க. அப்புறம் நான் கோர்ட் ரிப்போர்ட்டராக இருக்கேன். அப்போது அதில் என்னன்னா ஒரு 7-8 பொண்ணுகளை பிடிச்சிருந்தாங்க. ஒருத்தி வந்து பா மேஜிஸ்ட்ரேட் சொல்லுவார் போ அப்படின்றாரு. ஒருத்தி நல்லா மினுக்குன்ட்டு அப்படியே அவருக்கே லுக் விடுற மாதிரி இருப்பார். உனக்கு வந்து கோர்ட்டு கலையும் வரைக்கும் சிறை தண்டனை போ அப்படின்னு. ஒருத்தி வணக்கம் கூட போடாம அப்படி மேற காமிச்சிட்டு அப்படி இருந்தான்னு வச்சுங்க, 5 ரூபா ஃபைன் போ. ஒரே தப்பு. விபச்சாரம் செய்த 3 பெண்கள்ல 3 விதமான தீர்ப்பு வருது. இதுல மேஜிஸ்ட்ரேட்டு மேல குற்றம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ கோர்ட்டுகளில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மல்லு கட்டுறாங்க. முன்னாள் அமைச்சர் இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர் உள்ள பிடிக்கப்பட முடியும். ஆமா ஆமா, வாய்ப்பே இல்லை. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போய் தலைமை நீதிபதியை பார்த்து ஜாமீன் வாங்கிட்டு முடிஞ்சிடுச்சு. அப்போ என்ன செய்ய முடியும்? இதுல ஒரு நிறைவான கேள்வியா, நம்ம ரொம்ப சமூக அக்கறையோட இதை பேசி ஆகணும். நம்ம இதோட நேர்காணல முடிப்போம். குடும்ப பெண்கள் இதுல எங்க சிக்கிறாங்க இந்த இடத்துல? இப்ப வீடியோ பாக்குறாங்க, விருப்பம் உள்ளவங்க ஆண்கள் இலசுகள் பாக்குறாங்க. குடும்ப பெண்கள் எங்க சிக்கிறாங்க, எப்படி கனெக்ட் ஆகி உள்ள வராங்க, அவங்க எங்க பாக்குறாங்க? அவங்களுக்கும் தன்னுடைய முகத்தை யூடியூப்ல நிறைய பேர் பார்க்கணும். ஏக்கா நீங்க தானே அந்த யூடியூப்ல வர்றவங்க, இந்த ஆசை முதல்ல. சரி, பப்ளிக்ல ஒரு புகழ் வருது. ஆனா அந்த புகழ் தப்பான புகழாச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. வருமானத்துக்கு வருமானம். அதனால கிட்டத்தட்ட நானும் பார்க்குறேன். நான் யூடியூப்ல பார்க்கும்போது ஒரு 50 கணவன் மனைவி இதை பண்றாங்க. ஜாலியாகவே பண்றாங்க. கணவன் மனைவி? ஆமா, இன்ஸ்டாகிராமில் பண்றது என்னது, அதாவது அது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட நாடகம் மாதிரியே இருக்கும். முக்கியமான நேரத்தில் தொடர்பு போட்டுருவாங்க. அதாவது உதாரணம் சொல்லிட்டு போனா, ஏண்டி ஊர்ல இருந்து தங்கச்சி வர்றா, கொஞ்சம் நல்லதபடியாக சமைச்சு வை அப்படின்னு சொன்னா அவ நினச்சிக்கிட்டு அவ தங்கச்சி வீட்டில் வரான்னு கடைசிலாம் சொல்லுவான். இவன் ஏன் தங்கச்சி வரான்னு ஷாக் ஆயிடுவான். ஏன் இதை முதலே துளைச்சிகள் இன்னும் கச்சா அமைச்சேன்னா புருஷ முறையில் சண்டை வரும். இந்த மாதிரி மீம்ஸுகள் நிறைய வருது. அது சுவாரஸ்யமாகவும் இருக்கு. அதுல சிலதுதான் கொஞ்சம் செக்ஸ் பேஸ்டா இருக்கும். அதாவது சொல்லுங்க. தங்கச்சி வந்திருப்பா, புருஷங்காரன் தங்கச்சி வந்துட்டா, ஆமா சோத்துல பெயிண்ட் அடிக்க முடியல, நீ இதுல வேற அப்படிங்கிறதுலாம் வருது. இரட்டை வசனங்கள். அதாவது மச்சினிச்சியை சொல்லுடுற ரீல்ஸாவே அவங்க போடுவாங்க. அவளுக்கு கல்யாணம் ஆகல, யாருக்கு? அந்த மச்சினிச்சிக்கு. அப்புறம் இப்படி அதை அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த இது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, நான் பார்த்துருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்க. இதுல எங்க உச்சக்கட்ட ஆபாசமா வர்றது எங்க? இல்ல அது வந்து நம்ம சொல்ல முடியாது. பெண்கள் இல்ல, பெண்கள் சிக்கிறாங்க அந்த இடத்துல நான் கேட்கறேன். அதான் பெண்கள் போய் விழுறாங்க. நீங்க குடும்ப பெண்கள்லாம் போய் அப்பாவி குடும்ப பெண்கள் விழுறாங்கன்னு தொடக்கத்துல சொன்னீங்களே, அது கேட்கறேன். இந்த பாயிண்ட், அந்த திறப்பு இல்ல. தன்னுடைய கணவனை இம்பார்ட்டன்ட்னு அவளே சொல்றா மறைமுகமா. அது என்ன அர்த்தம்? கரெக்ட், வேலைக்காக. அதுக்கு ஆபாசமா எடுத்துட்டு போலாமே. ஆனா அவன் குழந்தை இருக்கு, அவன் நல்லவன். ஆனா மீம்ஸ் எப்படி போடுறாங்க, புரியுதா? அதுதான் சொல்றேன். அதனால அது மாதிரி தேவையா? இதுல என்ன உச்சக்கட்டம்னா, சில பொண்ணுங்க அப்படி மீம்ஸ் போடுதா, அதே ஏஐல என்ன பண்றான், மாறை வளர்த்தும் காமிச்சு போட்டு விட்டுருவான். எனக்கு 30 வயசு, கல்யாணம் பண்றதுக்கு ஆள் ரெடியா இருங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாருங்க, ஃபுல்லா அந்த மாதிரி தான் வருது. எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வெயிட்டா இருக்கு கனிகள், ஃபுல்லா. இதுக்கு மேல நான் பேசினா நான் தப்பா பேசுறதாயிரும். ஆமா 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 ஆமா. நீங்க இன்ஸ்டாகிராம்ல போனீங்கன்னாலே பயங்கர காமெடியா இருக்கும். காமெடி மட்டும் இல்ல, செக்ஸ் ஓரியன்டட் அதிகமாக விரும்புறதாங்க வருது. அவங்களே அது ஏஐயா என்னன்னு தெரியல. சமயத்துல நடிகைகள் போட்ட கூட போட்டு விட்டுறான். அதுதான் கஷ்டமா இருக்கு. அந்த நடிகைகள் பாக்குறாங்களா இல்லையா நமக்கு தெரியல. இதுக்கு வந்து வெளிநாடுகள்ல கிடையாது. நம்ம வல்லரசு ஆகணும்னு சொல்றோம். வல்லரசு இப்படிதான் இருக்கு அப்படின்னு கேட்குறான். ஏயா நம்ம எப்பயா வல்லரசு ஆகுறதே ஆமா அப்படிங்கிற ஒருத்தன். இல்லப்பா எல்லாம் தப்புப்பா, நாகரிகம்ன்றாங்க, ஃப்ரீயா இருக்கும்ன்றாங்க. அதனால இது நாகரிகம் என்ற போர்வையில தப்பா நடக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன் நம்ம நாட்டுக்கு அது ஒத்து வராது. ஏன்னா ஒருவனுக்கு ஒருத்தி நம்ம சொல்றோம். அங்க வெள்ளைக்காரன் ஒருவனுக்கு ஒருத்தி நான் சொல்றான், நம்ம தானே சொல்றோம்.
கல் தோன்றா மண் தோன்றா அந்த உலக தமிழரை சொல்லுங்க. ஆமா கல் கல் தோன்றா மண் தோன்றா முன்னே தோன்றிய வாளோடு தோன்றிய மூத்த குடி. மூத்த குடி. வாளோடு. மூத்த குடியிலேயே ஆ. இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கான். ஆனா ஃபில்டர் ஆகி நாகரிகமானவன், அதாவது நம்ம மூத்த குடியெல்லாம் இன்னும் மனுஷனா இருக்கும். ஆனா வல்லரசான நாடுகள் எல்லாம் மனுஷ மிருகமாயிட்டு இருக்கு. நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.